தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வடமாநில இளைஞர்களை காசு கொடுத்து கூட்டி வந்து பொதுக்குழு நடத்திய டாக்டர் ராமதாஸ் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். கொஞ்ச நாள டாக்டர் ராமதாஸுடைய அலிம்புக்கு அளவே இல்லாம போச்சு. அவர் அலப்பற தாங்க முடியல. வயசு 85 வயசு ஆயிடுச்சு. அரசியல்ல இருந்து ஓய்வு பெற்றுட்டு வீட்டுல போய் தூங்க வேண்டியதானே. தொலைக்காட்சியை பார்த்துட்டு என்ன நடக்குது நாட்டு நடப்பை பார்த்து ரசிச்சுட்டு போக வேண்டியதானே. ஆனா இன்னைக்கு வயசு 85 வயசு ஆச்சு. இப்ப நான் தான் கட்சிக்கு தலைவர் அப்படிங்கிறாப்புல. அரசியல் சட்ட அவங்க கட்சி விதிகளின்படி அவர் நிறுவனர் தான், கட்சி தலைவரே கிடையாது. ஆனா நான் தான் கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷ்டிய உண்டாக்கிக்கிட்டு இன்னைக்கு அரசியல்ல நானும் ஒரு ஆள் அப்படின்னு காமிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர் பக்கம் கூட்டம் கூடிருச்சு. இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தோட கடிதத்தை அவங்க காமிச்சிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தான். பாட்டாளி மக்கள் கட்சி கொடி சின்னம் மாம்பழ சின்னம் இவை அனைத்தும் அன்புமணி ராமதாஸுக்கு தான் சொந்தம் சொல்லி தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கு. இந்த சூழ்நிலையில கிருஷ்ணகிரியில இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவருடைய பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழுவை நடத்துறாப்புல. கிருஷ்ணகிரியில் டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் அணியின் பொதுக்குழு நடக்குது. பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் கலந்து கொள்வாங்க. அந்த பொதுக்குழு கூட்டத்துல பாத்தீங்கன்னா வடமாநில இளைஞர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதுதான் பெரிய ஆச்சரியம். வடமாநில இளைஞர்களை இவர் எப்ப கட்சியில சேர்த்தாருன்னே தெரியல. கட்சியில சேர்த்தது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பொதுக்குழு உறுப்பினர் அந்தஸ்து வேற, பதவி வேற கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. அதான் ரொம்ப வேதனையான விஷயம். அவர் நடத்துற பொதுக்குழு கூட்டத்துல பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி வடமாநில இளைஞர்கள் தான் உட்கார்ந்துருக்காங்க. நீங்க ஊடகங்கள்ல இது வைரல் ஆகிட்டு இருக்கு. டாக்டர் ராமதாஸுடைய அலப்பறைக்கு ஒரு அளவே இல்லையா? தமிழங்களை கூட்டிட்டு வந்து நடத்து உட்கார்ந்தா கூட ஒன்றும் தெரியாது. வடமாநில இளைஞர்கள் கட்சிக்கு செத்தவங்க வேலை தேடி அலைகிறாங்க. அவங்களுக்கு 150 ரூபா கொடுத்து மதிய சாப்பாடு போட்டு அந்த பொதுக்குழு சொல்லி உட்கார வச்சிருக்காப்புல. ரொம்ப வேதனையான விஷயம். டாக்டர் ராமதாஸ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படிங்கிறாப்புல. பார்ப்பனர்களை 1 கோடி ரூபா கூட 1 கோடி ரூபா மாசம் சண்டா கொடுத்தா விட நான் பார்ப்பனர்களை கட்சியில் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருடைய கட்சியில வடமாநில இளைஞர்கள் வந்து பொதுக்குழு கூட்டத்துல உட்கார வச்சிருக்காப்புல. அது பாக்குறதுக்கு சிரிப்பு தான் இருக்கு. இன்னைக்கு போற காலத்துல டாக்டர் ராமதாஸ் வந்து தமிழ்நாட்டுல பொதுக்குழு நடத்த மாட்டாப்புல. இனிமே அவர் வந்து வடமாநில இளைஞர்களை நம்பிதான் பொதுக்குழு நடத்தணும். அப்ப என்ன செய்யணும்? ஒண்ணு பாட்னால வந்து அவர் கட்சியோட பொதுக்குழு நடத்தணும், இல்லாட்டினா ஜெய்ப்பூர்ல வந்து பொதுக்குழு நடத்தணும், இல்லாட்டினா போபால்ல பொதுக்குழு நடத்தணும், இல்லாட்டினா லக்னோல தான் பொதுக்குழு கூட்டம் நடத்தணும். நீ தமிழ்நாட்டுல அவர் வந்து பொதுக்குழு கூட்டம் நடத்தினா அந்த கூட்டத்துக்கு தமிழர்கள் யாரும் வரமாட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் உண்மை தொண்டர்கள் யாரும் வரமாட்டாங்க. வடமாநில இளைஞர்களை கூட்டிட்டு வந்துதான் பொதுக்குழு கூட்டம் நடத்துறோம். அதுக்கு இவரே அங்க போய் வடமாநிலத்துல போய் தன்னுடைய கட்சியோட பொதுக்குழுவை நடத்துறது ரொம்ப பெட்ரு. டாக்டர் ராமதாஸுடைய அலப்பறை தாங்க முடியல, அதான் உண்மை.